எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை ஆட்சேர்ப்புக்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் பதிவாளர் சேவை ஆட்சேர்ப்புக்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகிய பிரதான இரண்டு பரீட்சைகளையும் ஏனைய நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுதர பதவிகளுக்கான பரீட்சைகளுக்கு கற்பவர்களையும் இலக்கு குழுக்களாக கொண்டு நடாத்தப்படுகின்ற கிரகித்தல் வினாத்தாளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர் 2026 பிப்ரவரி இன்றைக்கு 4வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினாத்தாள்கள் உங்களால் அதற்குரிய விடைகள் தயாரிக்கப்பட்டு இருக்கும் என்று நம்புகிறேன். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற செய்தி அதுதான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பதிவிடப்படுகிற வினாத்தாள நீங்களாக விடைகளை எழுதி தயார் செய்து கொண்டு வருவீர்களாக இருந்தால் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் செய்து கொண்டு வந்தால்தான் உங்களுடைய நிலைமை என்னங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அதில் தரப்பட்டிருக்கக்கூடிய நேர வரையறைகளையும் கருத்தில் கொண்டு அந்த வினாக்களுக்கு இடையில வழங்கப்பட்ட நேரத்தினை அந்த நேர வரையறையினை எவ்வாறு பங்கீடு செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு பிரயோக ரீதியான கற்றலை நீங்கள் செய்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். சாதாரணமாக 2 மணித்தியாலங்கள் அல்லது 1.5 மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு வினாத்தாளாக இருக்கிற போது வினாக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளின் அடிப்படையில் அந்த வினாக்களுக்கு இடையிலே எவ்வாறு நேரத்தை பங்கீடு செய்து கொள்வது அது உங்களால் இயலுமாக இருக்கிறதா என்பதை இந்த செயலமர்வில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. செயலமர்வுக்கு புறம்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பயிற்சியும் தான் அதை உங்களுக்கு சொல்லித்தரும். செயலமர்வில் அதற்குரிய திறன்களை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர செயலமர்வு ஒருபோதும் உங்களுக்கான நேர முகாமைத்துவத்தை சொல்லித்தராது. அதுவும் குறிப்பாக என்னுடைய செயலமர்வில் அது இல்லவே இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு வினாவை பார்க்கிற போது அதனை ஒரு பகுப்பாய்வு ரீதியான கற்றலாக வெவ்வேறு வடிவங்களில் வினவப்படக்கூடிய வினாக்களையும் மனதில் கொண்டு விரிவாக பேசுவது உண்டு. அது நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கலந்துரையாடல் பாணியாக ஒரு டிஸ்கஷன் ஸ்டைலாக நான் அதை வச்சிருக்கிறேன். அது சரி என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே நீங்கள் இந்த நேர வரையறையினை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வினாத்தாளுக்கான நேர முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்களாக பயிற்சி செய்து கொள்வது மிகச் சிறந்தது. நாங்கள் ஏற்கனவே பார்த்து நிலுவையாக இருக்கக்கூடிய கணக்காளர் சேவைக்கான போட்டி பரீட்சையினுடைய வினாத்தாளின் தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இந்த வினாத்தாளுக்கு முதல் பதிவிடப்பட்ட வினாத்தாளினுடைய எல்லா வினாக்களையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வினாத்தாளில் உள்ள கணக்காளர் சேவை போட்டி பரீட்சை 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கான வினாத்தாள். இது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இதில் பொது விவேகம் மற்றும் கிரகித்தல் என்கிற 2 பகுதிகள் உள்ளடக்கி இருந்தது. நான் உங்களுக்கு பதிவிட்ட வினாத்தாளில் கிரகித்தல் பகுதி மட்டும் பதிவிடப்பட்டிருந்தது. கிரகித்தல் தொடர்பாக பின்வரும் பகுதியை வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தருக என்கிற வகையிலான வினாவில் முதலாவது உரை பகுதி. அதில் வினவப்பட்டிருக்கக்கூடிய 5 கேள்விகளுக்கான விடைகள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, இப்படியான உரைப்பகுதிகளை தந்து உங்களுக்கு கேள்வி கேட்பார்களாக இருந்தால் மிக துல்லியமான விடைகளை வழங்கும். ஒரு அந்த பந்தியை அப்படியே கொண்டு போய் எழுதக்கூடாது. உங்களுக்கு விளங்கலைன்றது அவருக்கு விளங்கினால் புள்ளி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு விளங்க இல்லை என்கிறது பிடைத்தாள் திருத்தினருக்கு விளக்கம். அப்படி விளங்கிட்டா புள்ளி கொடுக்க மாட்டார். நீங்கள் இப்படியே இந்த பந்தியை கொண்டே 5 கேள்விக்கு முடி எழுதி விட்டீங்கன்னா அதுக்குள்ள விட இருக்கும் தானே, அப்படி எழுதிடலாம். அப்போ கவனமாக இருக்க வேணும். இப்படியான கடினமான உரைப்பகுதிகள், இது கொஞ்சம் கடினமானது. கடினமான உரைப்பகுதிகளினுடைய பயிற்சி என்பது தெளிவாக விடை எழுதுறதுக்கு அதுவும் ஒரு சுட்டிப்பான விடை ஸ்பெசிஃபிக் ஆன்சர் ஒன்றை கொடுப்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டு. 2வது பந்திய வாசிப்போம். நாங்கள் நான் வசதிக்காக உங்களுக்கு இதை கொஞ்சம் திரையில் சிறியதாக ஆக்கி கொள்கிறேன். உங்களுடைய கைகளில் இருக்கிற அலைபேசிகளில் வாசிக்கிறவர்களுக்கு சில வேளைகளில் இது வசதியாக இருக்கும். சரி,
பின்வரும் பகுதியை வாசித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடை எழுதுக என்கிற அதே விதமான வினாதான் இரண்டாவது உரைப்பகுதி வாசிப்போம். சமூகத்தில் உள்ள நடுத்தர வருமானம் பெறும் கூட்டத்தினரின் அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் கடந்த சில வருடங்களாக சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையினரின் ஈடுபடலின் முக்கியத்துவமானது அதிகரித்து வருகிறது. அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் வினைத்திறனானதும் உயர்தரமுடையதுமான சுகாதாரம் மற்றும் கல்வி மீது அதிக அளவு கேள்வியை நுகர்வோர் கொண்டுள்ளனர். மாறாக ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக விடயங்கள் தனியார் நன்மையை காட்டிலும் சமூகத்தினரும் உயர்ந்த நன்மைகளை வழங்கும் என்பதால் தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருக்கும். இதன் விளைவாக இத்தகைய சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் அரசு தலையீடு முனைப்பானதாக மாறியிருக்கிறது. குறைந்த வருமான தொகுதியினர் இவ்வசதிகளை போதுமான அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ள வேளையில் உயர் மற்றும் நடுத்தர வருமான தொகுதியினர் அதிகரித்த கேள்வியினை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தனியார் துறையினரால் இத்தகைய வசதிகள் வழங்கப்படுவதையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது. அத்தகைய சமூக உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தனியார் துறையினருக்கு நிறுவன ரீதியான உதவி போன்ற ஏனைய துணை நிரப்பு மூல வளங்களை வழங்குகின்ற அதே வேளை தர உத்தரவாத வழிகாட்டல்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறை மற்றும் தனியார் துறை மற்றும் அரசு துறை நிறுவனங்களுக்கும் ஏற்புடைத்தான சட்ட கட்டமைப்புகள் போன்ற நிறுவன ரீதியான கட்டமைப்பொன்றினை உருவாக்கி கொள்வது அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது தனியார் நிறுவனங்கள் தமது லாபத்தினை அதிகரிக்கும் குறிக்கோள்களை சமப்படுத்தி கொண்டு சமூக பொறுப்பாண்மையுடனும் அதன் வாயிலாக பொருளாதாரத்திற்கு பெருமளவிற்கு பங்களிப்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவசியமாகும். திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். சமூகத்தில் உள்ள நடுத்தர வருமானம் பெறும் கூட்டத்தினரின் அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் கடந்த சில வருடங்களாக சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையினரின் ஈடுபடலின் முக்கியத்துவமானது அதிகரித்து வருகின்றது. அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் வினைத்திறனானதும் உயர்தரமுடையதுமான சுகாதாரம் மற்றும் கல்வி மீது அதிக அளவு கேள்வியை நுகர்வோர் கொண்டுள்ளனர். மாறாக ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக விடயங்கள் தனியார் நன்மையை காட்டிலும் சமூகத்தினரும் உயர்ந்த நன்மைகளை வழங்கும் என்பதால் தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருக்கும். இதன் விளைவாக இத்தகைய சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் அரசு தலையீடு முனைப்பானதாக மாறியிருக்கிறது. குறைந்த வருமான தொகுதியினர் இவ்வசதிகளை போதுமான அளவிற்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ள வேளையில் உயர் மற்றும் நடுத்தர வருமான தொகுதியினரின் அதிகரித்த கேள்வியினை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தனியார் துறையினரால் இத்தகைய வசதிகள் வழங்கப்படுவதையும் ஆதரிக்க வேண்டியுள்ளது. அத்தகைய சமூக உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தனியார் துறையினருக்கு நிறுவன ரீதியான உதவி போன்ற ஏனைய துணை நிரப்பு மூல வளங்களை வழங்குகின்ற அதே வேளை தர உத்தரவாத வழிகாட்டல்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறை மற்றும் தனியார் துறை மற்றும் அரச துறை நிறுவனங்களுக்கு ஏற்புடைத்தான சட்ட கட்டமைப்புகள் போன்ற நிறுவன ரீதியான கட்டமைப்பொன்றினை உருவாக்கி கொள்வது அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது தனியார் நிறுவனங்கள் தமது லாபத்தினை அதிகரிக்கும் குறிக்கோள்களை சமப்படுத்தி கொண்டு சமூக பொறுப்பாண்மையுடனும் அதன் வாயிலாக பொருளாதாரத்திற்கு பெருமளவிற்கு பங்களிப்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவசியமாகும். சரி, நாங்கள் இந்த உரைப்பகுதி தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் ஒன்றை செய்வோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். சரி, அப்ப இந்த பகுதி சம்பந்தமாக பேசுவோம். இதுல பாருங்க, இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம்
ஏன் இந்த உரைப்பகுதி எழுதப்பட்டிருக்கு? யார் எனக்கு பதில் சொல்ல போகிறவர்கள்? இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த உரைப்பகுதியை எழுதுறாங்க? உட்கட்டமைப்பு வசதிகள் தனியார் பங்களிப்பையும் பெற்றுக்கொள்றது. அச்சுதன் திரும்ப சொல்லுங்க. உட்கட்டமைப்பு வசதிகள் சம்பந்தமாக, சம ம். உட்கட்டமைப்பு வசதி சம்பந்தமாக அரசாங்கம் தனியாக செய்யாம தனியார் ஒத்துழைப்பையும் பெற்று செய்த சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்றது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். கணிசமான அளவுக்கு அது சரி. அதை இன்னும் சிறப்பாக யாரேனும் சொல்லுவேன் என்று நினைக்கிறார்கள்? வேற யாராவது சொல்ல முடிஞ்சால் சரி. ஒருத்தருக்குமே அதை சொல்ல முடிய இல்லை என்றால் நாங்கள் அதை அந்த அளவிலேயே விட்டுக்கொள்வோம். யாரோ ஒரு ஆள் மைக்கோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்க. உங்களுடைய பேரை போட்டு கொண்டு வந்தால் கூப்பிட எனக்கு வசதியாக இருக்கும். அந்த இலக்கங்களை வச்சு கொண்டு கூப்பிட்டு கொள்ள முடியல. சொல்லுங்க. தௌஃபீக் பேசுங்க. சார், உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் ம். துறையினரின் ஈடுபடலின் முக்கியத்துவமானது அதிகரித்து இருக்கின்றது என்பதை இந்த உரைப்பகுதி சுட்டிக்காட்டுகிறது. சொல்லுங்க. கணிசமான அளவுக்கு அதை புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. சரி. எப்படி இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கின்றால் சமூக உட்கட்டமைப்பு ஒரு விடயத்தில் இந்த சொற்களுக்குரிய பொருள் விளக்கத்தை நாங்கள் மனசில் வச்சுக்கொள்ள வேணும். உரைப்பகுதிகளை வாசிக்கிற போது அது விரிய வேணும். அந்த அந்த விளக்கம் ஒரு சொல் தரக்கூடிய அல்ல ஒரு சொற்றொடர் தரக்கூடிய பொருள் என்பது மிக பரந்த ஒரு புரிதலை கொண்டிருக்க வேண்டும். பொருளாதார உட்கட்டமைப்பு என்கிற வார்த்தையை வாசித்த உடனும் நாங்கள் எல்லாரும் உயர் பதவிகளுக்காக போட்டியிடுகிறவர்கள் பரீட்சைக்கு. அப்போ இது தொடர்பான ஒரு புரிதல் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். பொருளாதார உட்கட்டமைப்பு என்று சொல்லுகிற போது நீங்கள் உங்களோட மனசில் என்ன இருக்க வேண்டும் என்றால் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய விடயங்கள், வீதி போக்குவரத்து, புகையிரத போக்குவரத்து, துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மின்சாரம், இந்த மாதிரியான வசதிகளை தான் நாங்கள் பொருளாதார உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சமூக உட்கட்டமைப்பு என்று சொல்லுகிற போது உடனே மனசுல ஞாபகம் பெற வேணும், சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆற்றல்களையும் திறன்களையும் மேம்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாம், அதாவது மனித மூலதனத்தை மேம்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாமே சமூக முதலீடுகள் அல்ல சமூக உட்கட்டமைப்புகள் என்று சொல்லி வந்துடும். இப்போ இங்கே இந்த சமூக உட்கட்டமைப்பு துறையில் தனியார் துறையினருடைய பங்கேற்புக்கான அவசியம் தொடர்பாகவும் அதில் அரசு கொண்டிருக்கக்கூடிய வகைபாகம் பற்றியும் பேசுவது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கமாக இருக்கு. தனியார் துறையினர் சமூக உட்கட்டமைப்பு வசதி வழங்கலில் பங்கேற்பதற்கான அவசியம் அல்லது பங்கேற்க வேண்டிய சூழல் ஒன்று எவ்வாறு உருவாகிறது என்பது தொடர்பிலும், அவ்வாறான சூழலில் அரசாங்கத்தினுடைய வகைபாகம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும் பேசுவதாக அவருடைய இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் இருந்திருக்குது. சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் பங்கேற்பு அதிகரித்து செல்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கிய பின்னணியாக ஒரு ஆசிரியர் எதை சொல்லுகிறார்? சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் துறை பங்கேற்கும் சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பின்னணி எது? அதிகரித்த கொள்வனவு சக்தி. யாருடைய விளக்கமாச்சு பேசுங்க. நடுத்தர வருமானம் பெறும் கூட்டத்தினரின் அதிகரித்த கொள்வனவு சக்தி. சாதாரணமா எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுங்களேன். நீங்க சொல்லுகிறது சரி, சாதாரணமா அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள். கல்வி சுகாதாரத்துக்கான தேவைகள் அதிகரித்தது. ஒரு நேரத்தில் ஒரு ஆள் பேசுங்க. சுட்டானே பேசிக்கொண்டிருக்கிறீங்க. ஓம் சார், ஓம் சார். சொல்லுங்க. நடுத்தர வருமானம் அதிகரித்த கொள்வனவு இந்த சக்தி. இந்த பகுதி வரையானதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. சரி சார். இந்த நான் இப்போ ஒரு கோடு போட்டிருக்கேன் தானே, இந்த பகுதி வரையில இருக்கக்கூடிய அந்த
துண்டத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க, எளிமையாக சொல்லுங்க. சாதாரண வார்த்தைகள், இதில் இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். சாதாரண வார்த்தைகள் வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்திடுமா என்று பாருங்க. யூட்டுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸ் ஒன்று கொடுப்போம். வேற யாராவது இந்த பகுதியை விளங்கப்படுத்தலாம்டா? காந்த். சார் இதுல சொல்லப்படுது, அதாவது சமூகத்துல சுகாதார கல்விக்கான கேள்வி அதிகரித்தமை தான் மிக பிரதானம். சுகாதார கல்விக்கான கேள்வி. உயர்தரமுடைய, அதாவது உயர்தரமான சுகாதார கல்விக்கான கேள்வி அதிகரிச்சது தான் பிரதான காரணமா கொள்ளப்படுது. அது எப்படி அதிகரிக்குது அந்த கேள்வி? அச்சுதன் ஏதோ சொல்ல வந்தீங்க, அவர்கிட்ட கேட்போம். எனக்கு இந்த கேள்விகளுக்கு விட தெரியும். நீங்கள் கற்றுக்கொள்வதற்காகத்தான் உங்களோட கலந்துரையாடி கொண்டிருக்கிறேன். சரிதானே? பரீட்சை மண்டபத்துக்கு போகிற வரைக்குமே நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் இதில் எனக்கு பெரிய நட்டம் ஒன்றும் இல்லை. முகமட் பேசுங்க. முகமட் வந்திருந்தாரு, காணையில. ஓகே, பரவாயில்ல. வேற ஒரு ஆள் சத்தமா பேசினார், அச்சுதன். பொருளாதாரத்துக்கு செலவேற்ற அளவு தனியார் துறையில கூடையாகவும் மற்ற கல்வி சுகாதாரம் மற்ற விடயங்களுக்கு குறைவாகும் என்றது குறிச்சு சொல்லிக்குது. திரும்ப திரும்ப சொல்லுங்க சான், உங்களோட பேர் சரியா கூப்பிடுறா தெரியல. சொல்லுங்க. அந்த பகுதியை மேலே இருக்கிறது, இந்த பகுதியை சொல்லுங்க. இதுல தனியார் துறையை பொறுத்த மட்டும் தனியார் துறை சமூக விடயங்கள்ல பெருசா ஆர்வம் செலுத்தாமலும் அதனால அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு செலவாகிற செலவு ஏனைய சமூகம் சார்ந்த விடயங்கள்ல செலவாகிறது குறைவாகிறத சுட்டி காட்டுறாங்க. அந்த மேல் பகுதிக்குரிய விளக்கம் சொல்றீங்களா? அப்படியா? இந்த மேல நான் கோடு போட்டிருக்கிறதான ஒரு பகுதி உண்டு, அந்த பகுதிக்குரிய விளக்கம் தான் நான் சொல்லி. ஓம் சார். வேற ஏதாவது? நடுத்தர வர்க்கத்துல தேவையை நிறைவேற்றத்துக்கு தனியார் துறையின் பங்களிப்பு தேவைப்படுது சார். அதிகரித்த தேவை. அந்த அதிகரித்த தேவை எப்படி உருவாகுது கருணாகரன் தான் என்னுடைய கேள்வி. ஓம் யூட் பேசுங்க. என்னன்னு சொன்னா, அந்த கொள்வனவு சக்தி அதிகரிச்சிருக்கு மக்களுக்கு. அப்ப அதால அவங்களோட கேள்வி கூடு தரமானதை எதிர்பார்க்கறாங்க. அதை அரசால வழங்கலாம் போயிருக்கு. அப்ப தனியார்ட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. தனியார். ஓகே, சரி. யூட்டு இப்போ சரியா வந்துட்டேன். அப்ப நாம இந்த பகுதியை கதைப்போம், கூட நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல். நடுத்தர வருமானம் பெறுகிற மக்கள் சமூகம், கூட்டத்தினர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நடுத்தர வருமானம் பெறுகிற மக்கள் கையில காசு வருது. கடந்த சில வருடங்களாக அதன் காரணமாக அவர்கள் உயர்தரமுள்ள சுகாதாரம், கல்வி என்பவற்றின் மீது கேள்வியை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவற்றை டிமாண்ட் பண்ணி. வருமானம் குறைவாக இருக்கிற சமூகத்தை பொறுத்தவரையிலே அரசினால் வழங்கப்படுகிற பின்பகுதியில் அந்த பகுதி இருக்கு, அரசினால் வழங்கப்படுகிற கல்வியோ மருத்துவ வசதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த அளவோட திருப்தி அடைகிறார்கள். மிக குறைந்த வருமானம் பெறுகிற மக்கள். நடுத்தர வருமானம் பெறுகிறவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்கள்கிட்ட கொள்வனவு சக்தி கடந்த சில வருடங்களாக அதிகரித்திருப்பதற்காக அல்லது அதிகரித்த கொள்வனவு சக்தியின் காரணமாக கடந்த சில வருடங்கள் தனியார் துறையினுடைய ஈடுபாடு அதிகரிக்கும் விதமாக அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி செயற்பட்டிருக்கிறோம் என்று பின்னுக்குத்தான் சொல்லுகிறார். உயர்தரமான சுகாதாரத்தையும் கல்வியையும் அவர்கள் கேட்கிறார்கள், அதுக்கு டிமாண்ட் பண்ணினார். இது கொஞ்சம் முன்பின்னாக இருந்தாலும் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது நடுத்தர வருமானம் பெறும் சமூகத்தினுடைய கையில் உள்ள பணம் அதிகரிக்கிறது அல்லது அவர்களுடைய கொள்வனவு செய்யும் ஆற்றல் அதிகரிக்கிறது. அவருடைய கையில் நிறைய பணம் வந்தால் நிறைய கொள்வனவு செய்கிற வல்லமை வரும்.
நடுத்தர வருமானம் பெறும் கூட்டத்தினரின் அதிகரித்த கொள்வனவு சக்தி. இந்த அதிகரித்த கொள்வனவு சக்தியின் காரணமாக ஏற்படுகிற அடுத்த விடயம் உயர்தரமுடைய சுகாதாரம், உயர்தரமான கல்வியின் மீது அதிக கேள்வியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இவ்வாறு ஏற்படுத்துவதன் காரணமாக கடந்த சில வருடங்களாக இந்த வசதிகளை வழங்குவதில், சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்வது இந்த கல்வி சுகாதாரம் போன்றவை, கல்வி சுகாதார வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையின் ஈடுபாடு, அதன் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. இங்கே ஒரு படிமுறையான மாற்றம் நிகழ்ந்திருப்பதை சாதாரணமாக புரிந்து கொண்டால்தான் அதன் பின்னால் வரக்கூடிய கேள்விகளுக்கு இலகுவாக விடையளிக்கிறார். நம்ம நீங்கள் ஏற்கனவே இந்த வினாத்தாள் தாமதமாக வந்த ஒரு 3-4 பேர் கிடைக்கல என்று சொல்லியிருக்கிறோமே தவிர மற்றவர்களிடம் இந்த வினாத்தாள் கிடைத்திருக்கு. இந்த வினாத்தாளை வாசித்து அதில் இருக்கக்கூடிய விடயங்களை புரிந்து கொள்ள வேணுமே தவிர ஏதோ ஒரு மாதிரி இந்த பந்தியில் இருக்கிற சொல்லையும் கேள்வியில் இருக்கிற சொல்லையும் வச்சுக்கொண்டு விடை எழுதி போடுவோம் என்று சொல்லி யோசித்தால் இந்த பாடத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய விதி தான் தொடர்ந்தும் இருக்கும். இந்த கிரகித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. அந்த நிலைமை தொடர்ந்தும் அப்படியே தான் இருக்கும். அது உங்கள்கிட்ட புரிஞ்சுதான் பார்க்கறதுக்காகத்தான் கேள்வியை கேட்கிறேன். நிறைய பேர் மிகவும் அமைதியாகவே இருந்து உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு விளங்குதா விளங்கலையாங்கிறது எனக்கு விளங்காமலே வச்சிருக்கிறீங்க. சரி, அப்ப இது முதலாவது பகுதி. இதுல சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம். முதலாவது, நடுத்தர மக்களின் வருமானம், கொள்வனவு ஆற்றல் அதிகரித்தல். இரண்டாவது, அவர்கள் கல்வி சுகாதாரம் போன்ற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளின் மீதான கேள்வி அதிகரிக்கிறார்கள். அதிகரித்த கேள்வியை வழங்கும் நோக்கில் தனியார் ஈடுபாடு, அவர்களுடைய முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து பார்ப்போம். மாறாக ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக விடயங்கள் தனியார் நன்மையை காட்டிலும் சமூகத்தினரும் உயர்ந்த நன்மைகளை வழங்கும் என்பதனால் தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருக்கும். இதன் விளைவாக இத்தகைய சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் அரச தலையீடு முனைப்பானதாக மாறி இருக்கிறது. இந்த 2வது பகுதி நான் கோடு போட்டிருக்கிறேன். இந்த 2வது பகுதியுடைய விளக்கத்தை எனக்கு யார் சொல்லுவீங்க? மாறாக ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக விடயங்கள் தனியார் நன்மையை காட்டிலும் சமூகத்தினரும் உயர்ந்த நன்மைகளை வழங்கும் என்பதனால் தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருக்கும். இதன் விளைவாக இத்தகைய சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் அரச தலையீடு முனைப்பானதாக மாறி இருக்கிறது. இந்த பகுதிக்கு யாரேனும் விளக்கம் சொல்ல முடிஞ்சா? இதுல இருக்கிற பகுதியை எளிமையாக சொல்லுங்க. இல்லை என்ன நான் கேட்கிறார்கள் சொன்னா போதும். எல்லாருமே அமைதியாக இருந்தா ஒன்றும் செய்யலாது. நானே சொல்லிட்டு போயிடாது தானே. 317 இலக்கத்துல சந்திரகுமார் இருக்கிறார். சந்திரகுமார் பேசுங்க பாப்போம். உங்களுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். 317 சந்திரகுமார். சரி, வேற யாராவது பேச வந்தாங்க பேசுங்க, பரவாயில்ல. என்னடா இந்த கல்வி சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல தனியார் ஒரு ஆள் பெறுற நன்மையை விட ஒரு சமூகம் பெற்றுக்கொள்ற நன்மை தான் அதிகமாக இருக்கும். அதுல கூட லாபம் உழைக்கலன்றபடியா தனியார் துறையினருடைய அந்த முதலீடுகளை போகும் மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படும் என்று சொல்றாங்க. இதைத்தான் கேட்டேன். என்னென்றால் அந்த லாபம் உழைக்கிறாது என்கிறது தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். அவர் எழுதியக்குள்ள இது ஒரு அகாடமிக் ரைட்டிங், இது ஒரு அகாடமிக் ரைட்டிங்குள்ளால நாங்கள் ஒரு சிம்பிள் ரைட்டிங்குக்கு இதை கொண்டு வந்தால்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, சுகாதாரம் போன்ற சமூக விடயங்களில் கிடைக்கிற லாபத்தை விட, அதாவது தனியார் நன்மை என்று சொல்லுகிறது முதலீடு செய்பவர் பெறுகின்ற நன்மையிலும் பார்க்க சமூகத்துக்கு தான் நன்மை அதிகம். அதனால தனியார் இந்த துறையில
முதலீடு செய்வது குறைவு என்று சொல்றாங்க. முதலீடு செய்யவே மாட்டாங்கள் என்று சொல்ல இல்லை, முதலீடு செய்வது குறைவு. அதாவது பொருளாதாரத்துக்கு தேவைப்படுகின்ற முதலீட்டின் அளவிலும் பார்க்க தனியாரிடமிருந்து கிடைக்கின்ற முதலீட்டின் அளவு குறைவாக இருக்கும். ஆகவே இவ்வாறான சமூக உட்கட்டமைப்பின் மீது அரசின் முதலீடு அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த இரண்டாவது துண்டம் விளங்கப்படுத்துகிற விடயம் அப்படி என்றால், சமூக உட்கட்டமைப்பின் மீது கடந்த காலங்களில் அரச முதலீட்டின் தேவையை உருவாக்கி இருந்த சூழ்நிலை என்ன, அரச முதலீடு அவசியப்பட்டதுக்கான காரணம் என்ன என்கிறத விளங்கப்படுத்துறார். மேலே தற்போது சில வருடங்கள்ல ஏற்பட்டு வருகிற மாற்றத்தை சொல்லிட்டு இது பொதுவான நிலைமையை சொல்லுகிறார். அதாவது கல்வி, குறிப்பாக உயர்கல்வியை இங்க சொல்லல, ஆரம்ப இடைநிலை கல்வி, சுகாதாரம் போன்ற சமூக உட்கட்டமைப்பு துறைகளின் மீது முதலீடு செய்வதால முதலீடு செய்பவர் பெறுகின்ற லாபத்தை விட இல்ல நன்மைகளை விட சமூகம் பெறுகிற நன்மைகள் தான் அதிகம். அப்ப லாப நோக்கில் இயங்குகிற தனியாரப்பு துறையில் அவர்கள் இதுக்கான முதலீடுகளை அதிகம் செய்ய மாட்டார். பொருளாதாரத்துக்கு தேவையான முதலீட்டினை விட தனியாரிடமிருந்து கிடைக்கிற முதலீட்டின் அளவு குறைவாக இருக்கும். ஆகவே அந்த பெரிய இடைவெளியை நிரப்புவதற்கு அரசு சமூக உட்கட்டமைப்பின் மீது முதலிடுவது தவிர்க்க முடியாததாக இருந்தது என்கிற இரண்டாவது விடத்தை நாங்கள் இதுக்கு புரிந்து கொள்வோம். அடுத்த பகுதிக்கு வருவோம். குறைந்த வருமான தொகுதியினர் இவ்வசதிகளை போதுமான அளவிற்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ள வேளையில் உயர் மற்றும் நடுத்தர வருமான தொகுதியினரின் அதிகரித்த கேள்வியினை பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் தனியார் துறையினரால் இத்தகைய வசதிகள் வழங்கப்படுவதையும் அதிகரிக்க வேண்டி உள்ளது. இப்ப அடுத்த சூழலை கொண்டு வருகிறார். இப்ப வருமானம் குறைந்த அல்லது வறுமையில இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு இந்த வசதிகள் கிடைக்கிறதோட இவ்வசதிகளை போதுமான அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அதே வேளையில் உயர்ந்த வருமானம் பெறுவோர், நடுத்தர வருமானம் பெறுவோருடைய கேள்வி இதில் அதிகரித்து வருகிறது. கேள்விங்கிறது ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, தரமானது என்று கூட சொல்லல, உயர்தரமான சேவையை அவர்கள் விரும்புகிறார்கள் என்கிற போது அந்த உயர்தரமான சேவையை வழங்கும் நோக்கில் தனியார் துறையையும் இதுக்குள்ளே அனுமதிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது மூன்றாவது துண்டம். இதை மூன்றாவது பகுதியாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். குறைந்த வருமானம் பெறுபவர்களுடைய சேவை வளங்கள் பாதிக்கப்படாமல் அதை அரசாங்கமே வழங்கி கொண்டு அதற்கு மேல மிக தரமான சேவையை வேண்டி நிற்கக்கூடிய உயர் வருமான மட்டத்தினர், நடுத்தர வருமான மட்டத்தினருடைய தேவைகளை தனியார் துறை நிறைவு செய்யும் வகையில் அவர்களை அனுமதிப்பது அரசுக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்கிறத மூன்றாவது பகுதி விளங்கப்படுத்தி இருக்கு. அடுத்த பகுதியை பார்ப்போம். அத்தகைய சமூக உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தனியார் துறையினருக்கு நிறுவன ரீதியான உதவி போன்ற ஏனைய துணை நிரப்பு மூல வளங்களை வழங்குகின்ற அதே வேளை தர உத்தரவாத வழிகாட்டல்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறை மற்றும் தனியார் மற்றும் அரசு துறை நிறுவனங்களுக்கும் ஏற்புடைத்தான சட்ட கட்டமைப்புகள் போன்ற நிறுவன ரீதியான கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கி கொள்வது அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். சமூக உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் ஈடுபடுவதற்கு தனியார் துறையினருக்கு அனுமதி அளிக்கும் போது அல்லது அவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கும் போது அரசு மேற்கொள்ள வேண்டிய எத்தனை நடவடிக்கைகள் இங்க சொல்லப்பட்டு யார் பதில் சொல்ல போகிறது? சார் 5 நடவடிக்கைகள் சார் 5 நடவடிக்கைகள் சொல்லப்படுது சார். 5 நடவடிக்கைகள் அடையாளம் சார் சொல்லவா சார்? சார் துணை நிரப்பு மூலவளங்கள் சார், தர உத்தரவாத வழிகாட்டல்கள், சரி, ஒழுங்குமுறைப்படுத்தல்கள்,
சார் கண்காணிப்பு மேற்பார்வை, நிறுவன ரீதியான கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தல். ஓகே. ஓகே சார். வேற யாராவது அவர் சொன்னதை கொஞ்சம் திருத்தி சொல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள்? சரி, என்னமோ இன்றைக்கு பெரும்பாலும் எல்லாரும் உற்சாகம் இல்லாத டீமாக தான் இருக்குது. தெரியல, சில நிறைய பேர் போட்டி போட்டு எல்லாம் பேசுவாங்க. சரி, நாங்கள் இதுக்குள்ள பார்ப்போம். அப்போ முதலாவது அவர் சொல்லுகிறார், இவ்வாறு சமூக உட்கட்டமைப்பு, அத்தகைய சமூக உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தனியார் துறையினருக்கு நிறுவன ரீதியான உதவி போன்ற ஏனைய துணை நிரப்பு மூல வளங்களை வழங்குதல். அப்ப முதலாவது விடயமாக அவர் சொல்லுகிறது துணை நிரப்பு மூல வளங்களை வழங்குதல். அதேவேளை அரசாங்கம் செய்ய வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கு, தர உத்தரவாத வழிகாட்டல்கள். இரண்டாவது ஒழுங்குமுறைப்படுத்தல் கண்காணிப்பு பொறிமுறை. அது ரெண்டும் சேர்த்து ஒன்றுதான். ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறை என்பது அதனுடைய இறுதி சொல்ல எடுக்கும். தர உத்தரவாத வழிகாட்டல் வழங்க வேணும், ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த மூன்றாவது விடயமாக மற்றும் என்று சொல்லுகிறது. இந்த மற்றும் ஒரு விடயங்களை பேசிக்கொண்டு வருகிற போது இறுதியான விடயத்தை சொல்வதற்கு முன்பாக பயன்படுத்துகிற மற்றும் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தனியார் அரசு துறை நிறுவனங்களுக்கு, தனியார் துறை மற்றும் அரசு துறை நிறுவனங்களுக்கும் இங்க வரக்கூடிய மற்றும் என்பது இணைப்பதற்கானது. தனியார் துறை மற்றும் அரசு துறை நிறுவனங்களுக்கும் ஏற்புடைத்தான சட்ட கட்டமைப்புகள் போன்ற நிறுவன ரீதியான கட்டமைப்பொன்றினை உருவாக்கி கொள்வது அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு தவிர்க்க முடியாத 4 விடயங்களாக இதை அடையாளப்படுத்துறது நல்லது. ஒன்று, நிறுவன ரீதியான உதவி போன்ற துணை நிரப்பு மூலவளங்களை வழங்குதல். இரண்டாவது, தர உத்தரவாத வழிகாட்டல்கள். மூன்றாவது, ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் கண்காணிப்பு பொறிமுறை. நான்காவது, நிறுவன ரீதியான கட்டமைப்பொன்றினை உருவாக்கி கொள்வது. அதுக்கு விளக்கமா சொல்லியிருக்க, தனியார் துறை மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு ஏற்புடையதான சட்ட கட்டமைப்பு போன்ற நிறுவன ரீதியான கட்டமைப்பினை உருவாக்கி கொள்வது. 4 நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். இங்க தனியார் துறை பிரவேசிக்கும் போது அரசின் பொறுப்பு என்ன என்று வருகிற போது இந்த 4 கர்மங்களை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டி இருக்கும். இந்த 4 கர்மங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற நோக்கங்கள் என்ன என்று இறுதியாக சொல்லப்படும். இவ்வாறான அரசின் பணிக்கான தேவை என்ன, அல்லது இந்த அரசின் பணியின் மூலமாக அரசு நிறைவேற்ற வேண்டிய இந்த கர்மங்களின் மூலமாக அடைய எதிர்பார்க்கிற விளை பயன் என்ன? இன்னொரு விதமாக அரசு ஏன் இந்த விடயங்களை செய்ய வேண்டும்? லாப நோக்கத்தை மட்டும் கொள்ளாம சமூக பொறுப்புடன் செயற்படணும் என்றது. இந்த தனியார் நிறுவனங்களினுடைய லாப நோக்கு மற்றும் சமூக பொறுப்பு ஆகிய குறிக்கோள்களை சமப்படுத்தி பொருளாதாரத்திற்கு தனியார் துறையின் அதிக பங்களிப்பினை உறுதி செய்து கொள்ளுதல் என்பது இந்த கர்மங்களினுடைய நோக்கமாக இருக்கு. இது ஏன் நான் இவ்வளவு தூரம் உங்களுடைய அமைதிக்கு உங்களுடைய பின்புல ஆதரவு இல்லாத சந்தர்ப்பத்திலையும் இவ்வளவையும் சொல்லுகிறேன்டா, பெரும்பாலும் உங்களுடைய பின்புல ஆதரவு என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லை. குறிப்பாக அதிபர் சேவையை சேர்ந்தவர்கள் 3வது மாதமா படிக்கிறீர்கள், முண்டி அடித்து பதில் சொல்ல வேணும். நான் பயந்து இந்த சேலமருக்கு வர வேணும், என்னென்னத்தை சொல்லுவாங்களோ, நமக்கு விளங்காத எல்லாத்தையும் கேட்பாங்களோ. எல்லாருமே இப்பவும் இந்த ஓயல் பிள்ளைகள் மாதிரி ரொம்ப அமைதியா, என்னென்றாலும் தங்களுக்கு தெரியாத சட்டமா யோரானர் நீங்களே கதைச்சிட்டு நீங்களே பதிலையும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நமக்கும் பிரச்சனை முடிஞ்சது, உங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சது என்ற விதமாக இருந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியோ எனக்கு தெரிய இல்லை. நான் உங்களுடைய இந்த நடத்தையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி அடைய இல்லை.
சரி, அப்ப நம்மளுடைய மகிழ்ச்சி இனம் பற்றி கதைக்கிறது சோதனைக்கு வராது தானே. நான் என்னுடைய பொறுப்பை எப்போவுமே சரியா செய்ய வேணும் என்று யோசிக்கிறது. நீங்களும் உங்களுடைய பொறுப்பை சரியா செய்ய வேணும் என்று யோசித்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். இதுல சொல்லப்பட்ட பகுதியை இவ்வளவு தூரம் எளிமையாக புரிந்து வைத்திருக்கிறோமா என்று பார்த்து கொண்டால் நல்லது. முதலாவது இந்த பகுதி பிரித்து கொண்டோம். முதலாவது துண்டம் தனியார் துறையினரே சமூக உட்கட்டமைப்பு வசதி வளங்களில் எவ்வாறு உள்ள இழுத்து கொண்டு வந்தோம் என்கிறத பற்றி சொன்னேன். இழுத்து கொண்டு வந்தது இந்த நடுத்தர மக்களினுடைய வருமான அதிகரிப்பு, அவர்களுடைய கொள்வனவு சக்தியில் அதிகரிப்பு, அவர்கள் உயர்தரமுடைய சுகாதாரம் கல்வியின் மீது அதிக கேள்வியை ஏற்படுத்துகிறார்கள். அந்த கேள்வியை ஏற்படுத்துகிற போது அந்த வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையின் ஈடுபாடு முக்கியத்துவம் பெறுகிறது. இரண்டாவதாக முன்னைய சூழ்நிலையை அவர்கள் மாற்றினார், விளங்கப்படுத்தினார். முன்னைய சூழ்நிலையை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி போன்ற கல்வித்துறைகளையும் சுகாதாரம் போன்றவற்றிலையும் முதலீடு செய்வதன் மூலமாக முதலீட்டாளர் பெறுகின்ற நன்மையை விட சமூகத்துக்கான நன்மைகள் தான் கூட. அதாவது இது அதிக லாபம் தருவது அல்ல என்பதன் காரணமாக தனியார் துறையினுடைய முதலீடு இந்த துறையில தேவையிலும் பார்க்க குறைவானதாக இருந்தது. அப்போது அரசு அதிக முதலீடு செய்ய வேண்டி இருந்தது. மூன்றாவதாக ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறோம். இப்போ அரசு இவ்வாறு முதலீடு செய்து கொண்டிருக்கிற போது குறைந்த வருமானம் பெறுகிறவர்கள் இந்த வசதிகளை போதுமான அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் உயர் வருமானம் பெறுபவர்கள், நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் இந்த வசதிகளை அவர்களுக்கு போதுமான தன்மை அல்ல, அவற்றின் தரம் சார்ந்து கேள்விகளை அதிகரிக்கிறார்கள். மிக உயர்தரமாக அதை கேட்கிறார்கள். கல்வியாக இருந்தாலும் சுகாதாரமாக இருந்தாலும் ஒரு லக்ஸரி அதை கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அந்த வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையினருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டி இருக்குது. தனியார் துறையினருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டி இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் மருத்துவத்துறையை பார்த்தீங்கன்னா, இதை விட நான் அதிகமாக உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. மருத்துவத்துறையை பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் தங்கி நிற்கக்கூடிய மருத்துவ விடுதிகள், கூட நின்று பார்க்கக்கூடிய மிக வசதியான தனியார் வைத்தியசாலைகளுக்கு போகிறார்கள். யார் போகினா நடுத்தர உயர். இப்போ சாதாரண வருமானம் பெறுகிறவர்கள் அரசினால் வழங்கப்படுகிற வைத்தியசாலையில் போயிட்டு அங்கே சேவையை பெறுகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய மற்ற விடயங்களை பற்றி நான் பேசல. அரச வைத்தியசாலையில் வழங்கப்பட வேண்டிய சேவையை வழங்காமல் தவிர்த்து அதனுடைய தரத்தை வேணுமென்றே குறைத்து அந்த மக்களை தனியார் துறையை நோக்கி நகர்த்துகிற அந்த விதமான முறைகேடுகளை பற்றி நான் இங்கே பேசல. இங்கே தியரியை பற்றி கதைக்கிறேன், அவ்வளவுதான். சரிதானே? இங்கே இருக்கக்கூடிய கோட்பாட்டு ரீதியான விடயங்களை மட்டும் பேசுகிறேன். நடைமுறை ரீதியாக அவ்வாறு இருக்கக்கூடிய வசதிகளை கூட மக்களுக்கு வழங்காம அவங்களை எப்படியாவது பிரைவேட்டுக்கு தள்ளிட வேணும் என்று யோசிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல. இதுல இருக்கிற விஷயத்த பேசு. அரசு வழங்குகிற இந்த முதலீட்டின் கீழே குறைந்த வருமான மக்களை பொறுத்தவரையில் இந்த வசதியை அவர்கள் தங்களுக்கு வேண்டிய அளவில் போதுமான அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் உயர் குழாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசதிகளை அதிகம் வேண்டி நிற்பதனால இதுல தனியார் துறையை ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கு. அதன் பின்பாக அரசு அந்த தனியார் துறையின் ஈடுபாட்டின் போது என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் அவர்களுக்கு நிறுவன ரீதியான உதவி என்று சொல்லுகிறது. இந்த ரெஜிஸ்டர் பண்றது அந்த மாதிரியான விடயங்கள், சரிதானே? நிறுவன ரீதியான உதவி போன்றவை, அவர்களுக்கான நியமங்கள் போன்றவற்றை வகுத்துக் கொள்கிறது. துணை நிரப்பு மூல வளங்களை வழங்குதல். அதுக்கு பிறகு தர உத்தரவாதம், அவை வழங்குகிற சேவையின் தரம், அது சம்பந்தமா ஒரு வாரண்டி, ஒரு கரண்டி உண்டு. அதுக்கான கைட்லைனை கொடுக்கணும். அவை எப்படி சேவை வழங்க வேண்டும். தனியார் துறை இந்த சேவைகளை வழங்கும் போது அவர்கள் பின்பற்ற வேண்டிய நியமங்கள் என்ன, மற்றது அவைய ஒழுங்குமுறைப்படுத்தி கண்காணிப்பு செய்வதற்கான ஒரு மெக்கானிசம். அது தவிர அவர்களுக்கான ஒரு சட்ட கட்டமைப்பு போன்ற விடயங்களை கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த சட்ட கட்டமைப்பு, அவர்களை கண்காணிப்பதற்கான பொறிமுறை, வழிகாட்டல், அவர்களுக்கான துணை நிரப்பு மூல வளங்கள் போன்றவற்றை வழங்குவதனால
எதிர்பார்க்கப்படுகிற நன்மை என்ன அல்லது ஏன் வழங்க வேணும் என்று கேட்டால் அது 5வது துண்டமாக சொல்லியிருக்கிறோம். இது தனியார் நிறுவனங்களினுடைய லாப குறிக்கோள் மட்டும் அவர்கள்ட்ட இல்லாமல் அவர்கள்ட்ட ஒரு சமூக பொறுப்பு ஏற்படும் வகையில் அதை சமப்படுத்தி பேலன்ஸ் பண்றது, லாப நோக்கினையும் சமூக பொறுப்பினையும் சமநிலைப்படுத்தி பொருளாதாரத்திற்கு தனியார் பங்களிப்பினை பெருமளவு கிடைப்பதை உறுதிப்படுத்தி கொள்வது என்கிற விதமாக இப்படி படித்து வச்சோம்னா இதுக்குள்ளதான் கேள்வி கேட்க போறாங்க. இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, ஒரு பந்தியை வாசிக்கிற போதே இவ்வாறு புரிந்து கொண்டு ஒரு தடவை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கீழே இருக்கிற கேள்வியை வாசித்தால் கணிசமான அளவுக்கு அந்த கேள்விக்குரிய விடைகள் உரைப்பகுதியில் இருக்கிறதே அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். திரும்ப 2வது தடவை தெளிவாக வாசித்த பிறகு விடைகளை தீர்மானிக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது புதியவர்களுக்காக மீண்டும் சொல்லுகிறேன். எப்பவுமே ஒரு உரைப்பகுதி 5 கேள்விகள் கேட்கப்படமாக இருந்தால் 5 கேள்விக்குரிய விடைகளையும் தீர்மானிப்பதற்கு முன்பாக வினாத்தாளில் விடையை எழுத வேண்டாம். சில வேளைகளில் நீங்கள் 2வது வினாவுக்கு பொருத்தமான விடை என்று தீர்மானிக்கிற ஒரு விடை 5வது வினாவுக்கு மிக பொருத்தமாக அமையும். அப்போது 2வதுல எழுதினதை வெட்டி அசிங்கப்படுத்தி அதுக்கு பிறகு எழுத இடம் இல்லாமல் ஓரத்தில் எழுதி எக்ஸ்ட்ரா பேப்பரில் எழுதி இந்த மாதிரியாக பதட்டம் அடைய வேண்டி வரும். அதற்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் உங்களால் அணுக முடியாமல் போகும். உங்களுக்கு அப்படி எழுதுவதனால கிடைக்கக்கூடிய புள்ளிகளின் அளவு குறையும். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். 5 கேள்வி தந்தால் 5 கேள்விக்குரிய விடையும் தீர்மானித்த பிறகுதான் விடையை எழுத வேண்டும். சரி சரி, இப்போ நாங்கள் இந்த உரைப்பகுதிக்குரிய கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம். ஐந்து கேள்விகளையும் ஒரே பார்வையில் பார்க்குற மாதிரியாக வைத்துக் கொள்கிறேன். தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கும் செயலானது அரசாங்கத்திற்கு இன்றியமையாததாய் இருப்பது ஏன்? தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கும் செயலானது அரசாங்கத்துக்கு இன்றியமையாததாய் இருப்பது ஏன்? யாரேனும் பதில் சொன்னா பரவாயில்லை. இதுதான் சார், அந்த தனியார் நிறுவனங்கள் வெறுமனே லாப நோக்கத்தை மட்டும் கொண்டிராமல் நாங்கள் பார்த்த 5வது பகுதி என்று இப்போதைக்கு குறித்து வச்சுக் கொள்வோமே. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உருவாக்கி கொள்வது அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் இது என்று சொல்லியிருக்கிறார். தனியார் நிறுவனங்கள் தமது லாபத்தினை அதிகரிக்கும் குறிக்கோள்களை சமப்படுத்தி கொண்டு சமூக பொறுப்பாண்மையுடனும் அதன் வாயிலாக பொருளாதாரத்துக்கு பெருமளவுக்கு பங்களிப்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அவசியமாகும். இதுல இருந்து நீங்கள் இந்த 1வது கேள்வியில இருந்து ஏதாவது ஒரு லெசன் உங்களுக்கு கிடைக்குதோ? நம்ம கிடைச்சாலும் அதை பற்றி பேச மாட்டோம், அப்படித்தானே? சார், அது நீண்ட கால திட்டமிடலுக்கு வராது சார், அந்த அரசு இது. மாணிக்கம், நீங்க சொல்லுகிறத நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இதுல இப்ப இந்த கேள்வியில இருந்து எங்களுக்கு ஒரு திறன் ஒன்று கிடைக்க வேணும். அந்த திறன் என்ன என்றதுதான் இந்த நோக்கமா இருந்தது. இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு நாங்கள் புரிந்து கொள்ளுகிற திறன் என்னென்றால், எப்பவுமே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், கேள்வி கேட்டா மேலே இருந்து தேடிக்கொண்டு வருவோம். 1வது கேள்வி எப்பவுமே உரைப்பகுதியின் மேல் பகுதியில தான் கேட்பாங்க என்று சொல்லி இப்ப ஞாபகம் வச்சிருக்க அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிதானே? இறுதியாக இருக்கிற விடயத்தை 1வது கேள்வியாக கேட்கலாம் அல்லது நடுவில் இருக்கிற விடயத்தை கேட்கலாம். அது அந்த பகுதியை தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, அடுத்த கேள்வி போவோம். விடை விடை என்ன மாதிரி? ஆனா இப்பதானே பேசணும் ஐயா. இது தனியார் நிறுவனங்கள் தமது லாபத்தினை அதிகரிக்கும் குறிக்கோள்களை சமப்படுத்தி கொண்டு சமூக பொறுப்பாண்மையுடனும் அதன் வாயிலாக பொருளாதாரத்திற்கு பெருமளவுக்கு பங்களிப்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அவசியமாகும். அப்ப இது அவசியமாகும், இது என்பது எழுவாய், அவசியமாகும் என்பது பயனில்லை. சரிதானே? எது இந்த விடயங்களுக்கு அவசியமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு? மேலே சொல்லப்பட்ட
நிறுவன ரீதியான கட்டமைப்பினை உருவாக்கிக் கொள்வது அரசாங்கத்திற்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்று சொல்லிட்டு தான் இது என்று சொல்றேன். முதலாவது கேள்வி, தனியார் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கும் செயலானது அரசாங்கத்துக்கு இன்றியமையாததாக இருப்பது ஏன் என்று கேட்டிருக்குது. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் கலந்து பேசின 5வது பகுதியை இதற்குரிய விடையாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆவண கேள்விக்குள்ள போகிறேன். சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் தனியார் துறையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழ்நிலைகள் யாவை என்று கேட்டிருக்கு. இது எந்த பகுதியை விடையாக எடுக்க வேண்டும்? இனி நான் விடைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க போறதில்லை. நீங்கள் ஒருவரும் இதில் கை குழந்தைகள் இல்லை. எந்த பகுதி நாங்கள் 5 பகுதியாக பிரித்து வச்சிருந்தோம் தானே? சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் தனியார் துறையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழ்நிலைகள் யாவை என்கிற கேள்விக்கு எந்த பகுதி விடையாக? 2வது பகுதி சார். சாரி, 2வது பகுதி. 2வது பகுதி. சமூக உட்கட்டமைப்பினை வழங்குவதில் தனியார் துறையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழ்நிலைகள் யாவை? வேற யாராவது? முதலாவது சார். முதலாவது பகுதி. சமூக உட்கட்டமைப்பை வழங்குவதில் தனியார் துறையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழ்நிலைகள். என்ன சூழ்நிலை? அங்க சொன்ன நாங்கள் சமூகத்தில் உள்ள நடுத்தர வருமானம் பெறும் கூட்டத்தினரின் அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் கடந்த சில வருடங்களாக சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையின் ஈடுபடலில் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் வினைத்திறனானதும் உயர்தரமுடையதுமான சுகாதாரம் மற்றும் கல்வி மீது அதிகளவு கேள்வியை நுகர்வோர் கொண்டுள்ளனர். அப்ப இங்க சமூக உட்கட்டமைப்பை வழங்குவதில் தனியார் துறையின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழ்நிலை நான் படிப்பு முறையாக விளங்கப்படுத்தி சொல்லியிருந்தேன். முதலாவது, சமூகத்தில் உள்ள நடுத்தர வருமானம் பெறும் கூட்டத்தினரின் அதிகரித்த கொள்வனவு சக்தி. 2வது விடயம், அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் வினைத்திறனான உயர்தரமுடைய சுகாதாரம் மற்றும் கல்வி மீது அதிகளவு கேள்வியை நுகர்வோர் ஏற்படுத்துகின்றனர். இதனால் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் தனியார் துறையின் ஈடுபாடு முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது என்கிற அந்த முதல் பகுதியை விடையாக நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் அரசு தலையீட்டினால் தனியார் துறை பெறக்கூடிய நன்மைகள் யாவை? சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் அரசு தலையீட்டினால் தனியார் துறை பெறக்கூடிய நன்மைகள் யாவை? இதுக்கு அந்த 4வது பகுதி வந்து சார். தனியார் துறை பெறக்கூடிய நன்மைகள். சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் தலையீட்டினால், அரசு தலையீட்டினால் தனியார் துறை பெறக்கூடிய நன்மைகள். என்னென்ன நன்மை சொல்றீங்க தனியார் துறைக்கு? சார், நிறுவன ரீதியான உதவிகள். சந்திரகுமார் பேசுறது எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க பேசுற சவுண்ட் எங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. அதனால நான் சந்திரகுமாரை மியூட் பண்ணிக்கிட்டேன். முகமது சொல்லுங்க. அந்த நிறுவன ரீதியான அந்த உதவிகள், அதே இந்த தர உத்தரவாத வழிகாட்டல்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல், அந்த கண்காணிப்பு பொறிமுறை, சரி, அதே மாதிரி அந்த சட்ட கட்டமைப்பு, நிறுவன ரீதியான கட்டமைப்பு. இதை நாங்கள் இப்போதைக்கு 3வது விடையாக வைத்துக் கொள்வோம். சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் அரசு தலையீடு செய்வதால தனியார் துறை பெறக்கூடிய நன்மை என்பது இந்த விடையாக இருக்குமா என்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு 5 கேள்விக்கும் விடைய பார்த்துட்டு வருது. தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்துக்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருப்பதற்கான காரணம் யாது? தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்துக்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருப்பதற்கான காரணம் யாது?
தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்துக்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருப்பதற்கான காரணம். அதாவது சார், தனியார் துறை முதலீடுகள் செய்யக்குள்ள அவங்களுக்கு போதிய அளவு லாபம் இல்லாமை தான். இங்க நாங்கள் பார்க்க வேணும், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற சமூக விடயங்கள் தனியார் நன்மையை காட்டிலும் சமூகத்தினருக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குதல். என்ன வேறு எத்தனையாவது துண்டு? இரண்டாவது துண்டு. இரண்டாவது துண்டத்திலிருந்து நாங்கள் விடையளிக்கிறோம். இந்த சமூக உட்கட்டமைப்புகளின் மீதான முதலீடுகள் தனியாருக்கு வழங்குகிற அல்லது முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிற நன்மையிலும் பார்க்க தனியார் நன்மையை காட்டிலும் சமூகத்தினருக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குவதன் காரணமாக தனியார் துறை முதலீடுகள் பொருளாதாரத்துக்கு தேவைப்படும் அளவிலும் பார்க்க குறைவாக இருக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதிகரித்த கொள்வனவு சக்தியுடன் நுகர்வோர் அடைய விளையும் சேவைகள் யாவை? அதிகரித்த கொள்வனவு சக்தியோடு நுகர்வோர் அடைய விளையும் சேவைகள் யாவை? சுகாதாரம், தரமான கல்வி. சுகாதாரம், தரமான கல்வி. ரெண்டு சேவை தானே சரிங்க சொல்லப்படுது. உயர்தரமுடையதான சுகாதாரம் மற்றும் கல்வி. உயர்தரமுடையதான சுகாதாரம் மற்றும் கல்வி. இதுல இந்த மூன்றாவது கேள்வியில உண்மையா கொஞ்சம் திருத்தம் இருக்குது. எக்ஸாம் பேப்பரை திருத்துறீங்களான்னு கேட்கக்கூடாது. இதுல திருத்தம் இருக்குது. சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதில் அரசு தலையீடு செய்வதன் காரணமாக தனியார் துறை பெறக்கூடிய நன்மைகள் என்று கேட்டிருக்கு. உண்மை நேரடியாக இங்க தனியார் துறைக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்று சொல்லப்படையில் அரசு எவ்விதமாக தலையீடு செய்து கொள்ள முடியும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தனியார் துறை இந்த வசதிகளை வழங்குவதில்லை. அரசு தலையீடு செய்வதால தனியார் துறை பெறக்கூடிய நன்மைகள் என்று சொல்லுகிற போது தனியார் துறையினருக்கு நிறுவன ரீதியான உதவி போன்ற துணை நிரப்பு மூலவளங்களை வழங்குதல் அல்ல துணை நிரப்பு மூலவளங்களை பெற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற பிரதானமான நன்மையாக இருக்கு. அதற்கு பின்பாக தர உத்தரவாத வழிகாட்டல், கண்காணிப்பு பொறிமுறை, அதுபோல நிறுவன ரீதியான கட்டமைப்பினை உருவாக்கி கொள்ளுதல் ஆகியவற்றையும் சேர்த்து நாங்கள் விடையாக வழங்கலாம். மூன்றாவது கேள்விக்கு நாங்கள் தீர்மானித்த விடையை எழுதும். இப்போ 5 கேள்விக்கும் உரிய விடைகள் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதேனும் மட்டுப்பாடு இருக்கிறவர்கள் திரும்ப ஒளிப்பதிவை பார்த்து தெளிவு பெற்றுக் கொள்ளுங்க. நான் இதே கட்டமைப்புன்றது நன்மைக்குள்ள வருமா சார்? திரும்ப சொல்லுங்க. இந்த சட்ட கட்டமைப்பை உருவாக்குறது நன்மைக்குள்ள வருமா தனியார் துறை? தனியார் துறைக்கு ஒரு பொருத்தமான வழிகாட்டல் ஒன்றிற்குமாக இருந்தால், ஒரு சட்ட கட்டமைப்புங்கிறது ஒரு பாதுகாப்பு வழங்குகிற விடயம் தானே, அவர்களுக்கான சரியான வழிகாட்டல் தானே அது. அது பாதிப்பு சட்டம் இருந்தால் எங்களுக்கு பாதிப்புண்டு கருதுகிற மாதிரியாக அது சொல்ல தேவையில்லை. நாங்கள் அதையும் நன்மையாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அது கீழே இருக்கிற லைன் சார். அப்ப அந்த லாபத்தை குறைக்கின்ற லாப நோக்கத்தை மட்டும் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். அப்ப அந்த சட்ட கட்டமைப்பால சட்ட கட்டமைப்பினால கிடைக்கக்கூடிய நன்மைன்னு முதலாவது கேள்வியாக வருகிறத தான் மென்ஷன் பண்ணி நீங்க கேட்குறீங்க. உண்மையில அவர்களை பேலன்ஸ் பண்ற வேண்டியதானே சொல்லியிருக்கு. அவை பாதிக்கிறது இல்லை தானே. வெறுமனே லாபம் உழைப்பது மட்டும் இல்லாம அவர்களை சமூக பொறுப்பையும் உணர செய்வது. ஆனால் அவைக்கு பாதிப்பு இருக்குமாக இருந்தால் இறுதி விளைவாக சொல்லுகிற அதிக முதலீடுகளை பெற்றுக்கொள்ளுதல் என்பது நிகழ முடியாது. லாபத்தை மட்டும் இல்லாம அவங்க லாபமும் உழைக்கணும், சமூகமும் நல்லா வரணும் என்ற 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி அவையிட்ட இருந்து அதிக முதலீடுகளை பெறுதல் என்றால் அவர்களுக்கான அதிக முதலீட்டு வாய்ப்புகளும் அங்க கிடைக்குது என்கிற அடிப்படையில் அதை சேர்ப்பது பொருத்தமானதுதான். அவர்களுக்கான அதிக சேர்க்காட்டி சார் அதை விட அப்படி கிடையாதுமா? சேர்க்காட்டி பிழை அல்ல, முழுமையான விடையாக இருக்காம போயிருந்தாங்க. ஒரு நிறுவன கட்டமைப்பை வழங்குதல் என்று சொல்லுகிறது ஒரு நிறுவனம் இயங்குறதுக்குரிய அடிப்படையான ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தானே. நீங்க இப்படித்தான் இயங்க வேணும் என்று சொன்னா அவங்க இயங்குற வசதி தானே. பின்னுக்கு பாருங்க, அவர்களுடைய முதலீட்டை அதிகரித்தல் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கான அதிகரித்த முதலீட்டு வாய்ப்புகளை இந்த நிறுவன கட்டமைப்பு உருவாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை சேர்க்காவிட்டால் பிழையா என்று கேட்டால் நான் சொல்ற விட பிழை அல்ல, முழுமைப்படுத்தப்பட்டதல்ல. சில வேளை இப்போ 3 புள்ளியை இந்த கேள்வி கொடுக்கறதாக இருந்தால் அதை தவிர்க்கிற போது உங்களுக்கு 2 புள்ளிகளை கொடுக்கலாம்.
முழுவதுமாக அதை நீக்கிவிட மாட்டாங்க. ஓகே சார், ஓகே ஓகே சரி. ஓகே சார். சார் சார் ஊனாக்கே கொஞ்சம் விடை சொல்ல முடியுமா சார்? நுகர்வோர் அடைய விளையும் சேவைகள் அந்த பகுதியை தானே சொன்னோம். அவர்கள் அடைய விளைகிறது உயர்தரமுடைய சுகாதாரம் மற்றும் கல்வி. அதான் அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடிய கணக்காளர் சேவைக்குரிய வினாத்தால் குழுக்களில் தாமதமாக இணைந்தவர்கள் அல்லது ஏற்கனவே அந்த வினாத்தால் செய்து பார்க்காதவர்களுடைய கோரிக்கையின் பேரில் நாளைய செயலமர்வில் அதை என்னுடைய தொடர்ச்சியை கலந்துரையாடலுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக வழமையான நேர அட்டவணைக்கு புறம்பாக கிரகித்தல் செயலமர்வுகள் நடைபெறும் என்பதனால பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 வினாத்தாள்களும் ஏற்கனவே பதிவிடப்பட்டு நிலுவையாக உள்ள கணக்காளர் சேவை பரீட்சை வினாத்தாளும் எங்களால் இந்த மாதத்துக்குள்ளேயே பூர்த்தி செய்யப்படும். ஆக தயவு செய்து 3 வினாத்தாள்களும் மீளவும் நான் குழுக்களில் பகிர்கிறேன். 3 வினாத்தாள்களுக்கு முடிய விடைகளை தயார் செய்து கொண்டு வாங்க. இதில் கட்டுரை வினாக்களை நான் பார்க்கறது இல்லை. இந்த செஷனில் அதிபர் சேவையை போட்டி பரீட்சைக்கு கட்டுரைகள் வராது. பதிவாளர் சேவைக்கு வரும் என்பதால் பதிவாளர் சேவைக்கென பிரத்யேகமான செயலமர்வுகளும் இந்த வாரத்தில் நடாத்தப்படும். அதில் நாங்கள் கட்டுரைகள் தொடர்பாக பேசலாம். எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் நான் இறுதியாக பதிவிட்ட வினாத்தாளில் இருந்து சில பகுதிகளை தொடர்ந்து பேசும். மற்ற வினாத்தாள்களில் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த விடைகளை நாங்கள் அடுத்த செயலமர்வுகளில் பார்க்கலாம். அதற்குரிய விடைகளை தயார் செய்யாதவர்களுக்கு அதை மீள தயார் செய்வதற்கு வசதி அளிக்கிற வகையில் அந்த வினாத்தாளினுடைய வினாக்கள் நாளை கலந்துரையாடப்படும். எங்களுடைய பிரதானமான நோக்கம் இங்கே வருகிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு தோழனும் ஒவ்வொரு தோழியும் ஏதாவது கையில் போய்க்கு எடுத்துக்கொண்டு போகவும். அப்போ அடம் பிடிச்சு அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளைத்தான் நான் பார்ப்பேன், உங்களுக்கு பிரயோசனம் இருக்கா இல்லையா அது இல்லை. உங்களுடைய இன்வால்மெண்ட் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் எல்லாரும் பெரும்பாலான டீச்சர்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி எல்லாம் படித்தாக்கள், நான் சொல்ல தேவையில்லை. நான் ஒரு விடயத்தை படிப்பிக்கிற போது வெறும் பங்கேற்பு மட்டுமல்ல, அதனுடைய ஈடுபாடும் இருக்க வேணும். அந்த பார்ட்டிசிபேஷன் மட்டுமல்ல, இன்வால்மெண்ட்டும் இருந்தால்தான் அது பெறுமதி உள்ளதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் உங்களுடைய இன்வால்மெண்ட் கொஞ்சம் கூட்டலாம், உங்களுடைய ஈடுபாட்டினை அதிகரிக்கலாம் என்கிற அடிப்படையில் இந்த வினாத்தால நான் கலந்துரையாடுகிறேன். சரி, இதில் சுருக்கம் எழுதுவதற்கான ஒன்று. முதலாவது கட்டுரை கேள்வி அதிபர் சேவைக்கு இல்லை என்பதால் அதை நான் தவிர்த்துக் கொள்ளுகிறேன். இரண்டாவது சுருக்கம் தொடர்பாக நீங்கள் அழகான சுருக்கம் ஒன்று எழுதி கொண்டு வர வேணும். அடுத்து வருகிற செயலமர்வில் அதை சரி பார்த்து கொள்வோம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த ஒவ்வொரு வினாவுக்கும் எத்தனை புள்ளிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்ட நேரத்தில் நேர ஒதுக்கீட்டை நீங்கள் இதுக்கு செய்து கொள்ள வேணும். இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்தீங்கன்னா, இந்த வினாத்தாளில் உங்களுக்கு 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் தந்திருக்காங்க. ஆகவே 90 நிமிடங்கள் என்று வச்சுக்கொள்ளுவோம். 90 நிமிடங்கள் தந்திருக்கிறாங்க. அப்போ 10 புள்ளிக்கு 9 நிமிடங்கள். 10 புள்ளிக்கு 9 நிமிடங்கள் என்று வந்தால் இந்த சுருக்கம் எழுதுகிற சுருக்கத்துக்கு 30 புள்ளிகள் தந்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளணும், இதுக்குள்ள நீங்கள் செய்யக்கூடியது 27 நிமிடங்கள் தான் ஆகக்கூடியது. இந்த 10 புள்ளிக்கு 9 நிமிடம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ 30 புள்ளிக்கு 9 27 நிமிடம். இப்போ 25 நிமிஷத்தில் இந்த சுருக்கத்தை உங்களால் எழுத முடியுதா என்கிறத பார்க்கவும். அப்படி செய்து கொண்டு வாங்க. 2வது கேள்விக்குள்ளே போகிறேன். இது கொஞ்சம் வசதியானது எங்களுக்கு. இந்த மிகுதியாக இருக்கிற நேரத்தில் அழகாக கலந்துரையாடலாம். ஏற்கனவே செய்யாதவர்களும் இந்த ஒன் த ஸ்பாட்டில் விடையை பேசலாம் என்கிற அடிப்படையில் இதை சொல்லுங்க. பின்வரும் ஒவ்வொரு உரைப்பகுதியையும் வாசித்து அதன் பிரதான கருத்தை மிக கவனமாக பார்க்கணும். பிரதான கருத்து, துணை கருத்துக்கள் அல்ல. பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. புதியவர்களுக்காக சொல்லுகிற நீங்க தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் என்கிற தமிழ் இலக்கணத்தை கொண்டு வந்து சரி சிரமப்பட தேவையில்லை.
ஒரு தனி வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது ஒரு முற்றும்புள்ளி வருகிற மாதிரியான வசனம். முன்னர் இருந்து படித்து கொண்டு வராக்கள் கோவிக்க கூடாது, புது ஆக்களுக்காக சொல்லுகிறேன். இப்படி எழுதுகிற போது ஆக குறைஞ்சது 9 சொற்கள், ஆக கூடியது 13 சொற்களில் இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை எழுதுவது மிகச் சிறப்பானது. ஒவ்வொரு உரைப்பகுதியையும் வாசித்து அதன் பிரதான கருத்தை இயன்ற அளவு சுருக்கமாக ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. இது வேறு வேறு விதமாக இருக்கிற தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதன் சாராம்சத்தை ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுக. அந்த இயன்ற அளவு சுருக்கமாக என்றால் ஏலமான அளவு சுருக்க சொல்லித்தானே இருக்குது என்று சொல்லி போட்டு 20 சொற்களில் சுருக்கத்தை சொல்லிக் கொடுப்பவர்களும் உண்டு. நான் அதை பற்றி நோ கமெண்ட். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது 13 சொற்களுக்கு மேலே போக வேண்டாம், 9 சொற்களுக்கு கீழே வர வேண்டாம். 9 கீழே வந்தால் முக்கியமான கருத்தை கைவிட்டுருவீங்க. 13க்கு மேலே போனால் பிரதான கருத்துக்கு மேலாக துணை கருத்துக்களையும் உள்ளடக்கி கொள்ளுவீர்கள். தாமதமாக இணைந்தவர்களுக்கு மீள கடந்த கால காணொளிகள் கொடுக்கப்படும். அது தொடர்பான நுணுக்கங்கள் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கு. தயவு செய்து முழுமையாக பார்த்து கொடுங்க. சரி, இதுக்குள்ள பார்க்கலாம். அபிவிருத்தி சட்டகங்கள் மற்றும் பொருளாதார உபாய முறை நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு புவிக்கு உவப்பான நிலைபேறான தன்மைக்கு இட்டு செல்வதற்கான ஆற்றல் மனித வர்க்கத்துக்கு உள்ளது. அதற்காக நம்பகத்துடன் கூடிய முறையொன்றை ஆரம்பித்து விரிவான மாற்றத்துடன் கூடிய திசைகோளினை புவியில் நிலைபெறச் செய்வதே பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படை அம்சமாக இனங்காணப்பட்டுள்ளது. மனித வர்க்கத்தினால் கைக்கொள்ளப்படக்கூடிய பிழையான பொருளாதார உபாய முறைகள் மூலமாக சிறப்பான இவ்வுலகம் அழிவை நோக்கி இட்டு செல்லப்பட்டிருப்பின் சரியான பொருளாதார உபாய முறைகளை ஆரம்பிப்பதே சரியான வழியாகும். கிட்டத்தட்ட 7 மண்டா விளங்கிக் கொள்ளு என்ற மாதிரியான உரைப்பகுதி. இப்படியான உரைப்பகுதிகளும் வரலாம். இந்த வினாத்தால் உங்களுக்கு தெரியும், மிக கடினமான மிகுந்த உயர் பதவிக்குரிய ஒரு பரீட்சை வினாத்தாள் அல்ல. கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் கடற்தொழில் அலுவலர், ஃபிஷரிஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, கடற்தொழில் அலுவலர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பயிற்சி. ஓப்பன் எக்ஸாமில் கேட்டு அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் டிசைட் பண்ணோன்னு நீங்கள் போட்டி போடுற பதவிகள் எல்லாமே என்ன, அதுக்கு அப்படியான உரைப்பகுதியை போடலாம் என்று சொல்லி நான் விரட்டுறதுக்காக சொல்ல இல்லை. இதுக்கும் தயாராக இருக்க வேண்டும். இலகுவாக வந்தால் மகிழ்ச்சி, கடினமாக வந்தால் எதிர்கொள்வதற்கு இது பயிற்சி. சரி, இதுக்குள்ள வரும். அபிவிருத்தி சட்டகங்கள் மற்றும் பொருளாதார உபாய முறை நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு புவிக்கு உவப்பான நிலைவேறான தன்மைக்கு இட்டு செல்வதற்கான ஆற்றல் மனித வர்க்கத்துக்கு உள்ளது. அதற்காக நம்பகத்துடன் கூடிய முறையொன்றை ஆரம்பித்து விரிவான மாற்றத்துடன் கூடிய திசைகோளினை புவியில் நிலைபெறச் செய்வதே பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படை அம்சமாக இனங்காணப்பட்டுள்ளது. மனித வர்க்கத்தினால் கைக்கொள்ளப்படக்கூடிய பிழையான பொருளாதார உபாய முறைகள் மூலமாக சிறப்பான இவ்வுலகம் அழிவை நோக்கி இட்டு செல்லப்பட்டிருப்பின் சரியான பொருளாதார உபாய முறைகளை ஆரம்பிப்பதே சரியான வழியாகும். சரி, நீங்க ஃப்ரீயா பேசுங்க. இந்த உரைப்பகுதியை எழுதியவருடைய நோக்கம் என்ன? முகமது பேசுங்க, கேட்கலாம். என்னன்னு சொன்னா இந்த பசுமை பொருளாதாரத்துல முக்கியத்துவத்தை உணர்த்துறது. பசுமை பொருளாதாரத்தை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கு. சரி, பசுமை பொருளாதாரம் என்ற என்னென்று அவர் சொல்றார்? முகமது தொடர்ந்து பேசுங்க. பசுமை பொருளாதாரம் என்றால் என்ன, அல்ல பசுமை பொருளாதாரத்தின் நோக்கம் என்ன என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என்னன்னா இந்த புவியில நிலைபேறாக ஒரு நிலையான மாற்றத்து வரும், நிலையாக மனித வர்க்கத்தை வச்சுக்கொள்றது. அதாவது பசுமை பொருளாதாரம் என்னன்னு சொன்னா இயற்கையோட இணைந்ததாக காணப்படும், இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேற்கொள்ளப்படுற பொருளாதார முறையாக காணப்படுறது சார்.
அப்ப இங்க என்னென்றால் இந்த அபிவிருத்தி சட்டகங்கள் மற்றும் பொருளாதார உபாய முறை நெருக்கடிகள் என்பதன் மூலமாக உரையாசிரியர் அழுத்தி காட்ட விரும்புகிற விடயம் என்ன? அபிவிருத்தி சட்டகங்கள் மற்றும் பொருளாதார உபாய முறை நெருக்கடி என்று சொல்வதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன? அதாவது சார் இந்த முறையற்ற அபிவிருத்தி, அதாவது அவங்க இந்த பூமி இயற்கை இத வளங்களை கணக்கு இல்லாம மேற்கொள்ற அபிவிருத்தியால அது ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு தீங்கு அமைகின்றது. அதே விடயம் பிழையான பொருளாதார உபாய முறைகள். பொருளாதார உபாய முறைகள் தற்போது பிழையாயிருக்குது என்று சொல்ல வருகிறேன். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோமாம்? இப்ப சில என்னன்னா அந்த அந்த நெருக்கடியிலிருந்து இந்த பூமியை மீட்கிறதுக்கு அந்த நிலையான ஒரு அபிவிருத்திக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை மனிதவருக்கு இருக்குது. பூமிக்கு பொருத்தமான நிலைவேறான அபிவிருத்திக்கு என்ன நிலைவேறான அபிவிருத்திக்கு இதுல திசைகோள் என்பதனுடைய கருத்து என்னன்னு சொல்லிடுமா? எனக்கு திசைகோள் என்பதனுடைய பொருள் என்ன என்று சொல்லிடுமா? முகமட்டு இங்க காணா போயிட்டு சொல்லுங்கப்பா. மெத்தட் நான் மியூட் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டு பேசுங்க. 2-3 பேர் ஒன்ல இருந்தபடியா மியூட் பண்ணிட்டேன். திசைகோள் என்று சொல்லுகிறது ஒரு இலக்கு, சரிதானே? ஒரு விரிவான மாற்றத்துடன் கூடிய ஒரு வழிகாட்டல் என்பது போல நாங்கள் எடுத்துக்கொண்டேன். அப்ப இங்க பசுமை பொருளாதாரம் பற்றி பேசுவது உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்குது. பசுமை பொருளாதாரம் தொடர்பாக 2 விடயங்களை சொல்லுகிறார். ஒன்று, தவறான பொருளாதார உபாய முறைகளில் இருந்து மீட்சி பெறுவது. 2வது, பூமிக்கு பொருத்தமான நிலைபேறான தன்மைக்கு இட்டு செல்வது. இது மனித வர்க்கத்துக்கு உள்ளது என்று சொல்லிட்டு மனித வர்க்கம்தான் பசுமை பொருளாதாரம் என்கிற எண்ணக்கருவை கொண்டு வந்து சேர்க்குது என்கிற விதமாக பேசுகிறார். அப்ப இந்த உரைப்பகுதியின் நோக்கம் பசுமை பொருளாதாரத்தை விவரிப்பதாக இருக்கிறது. இதுதான் பிரதான கருத்து பசுமை பொருளாதாரம் பற்றியது. பசுமை பொருளாதாரம் எப்படி சொல்லுது? தவறான பொருளாதார உபாய முறைகளிலிருந்து நீங்கி புவிக்கு பொருத்தமான நிலைவேறான தன்மைக்கு இட்டு செல்வது பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படையாகும். அப்ப பசுமை பொருளாதாரம் என்பதனுடைய அடிப்படை என்ன? பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படை என்ன சொல்றாங்க? தவறான உபாய முறைகளிலிருந்து விடுபட்டு புவிக்கு ஒப்பான நிலைவேறான தன்மைக்கு இட்டு செல்வதே பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படை ஆகும். தவறான அல்லது பிழையான உபாய முறைகளில் இருந்து விடுபட்டு தவறான பொருளாதார உபாய முறைகளில் இருந்து விடுபட்டு, எத்தனை சொல்லி வருது? தவறான பொருளாதார உபாய முறைகளிலிருந்து விடுபட்டு புவிக்கு உவப்பான நிலைவேறான தன்மைக்கு இட்டு செல்வதே பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படை ஆகும். பசுமை பொருளாதாரம் 2 கர்மங்களை செய்ய போகுது. ஒன்று, தவறான உபாய முறைகளில் இருந்து விடுபட்டு புவிக்கு உவப்பான நிலைவேறான தன்மைக்கு இட்டு செல்வதே பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படை ஆகும். இந்த விதமாக உங்களுடைய சுருக்கம் இருந்தால், நான் சொல்லுகிறது என்னுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய சுருக்கம் இருக்க வேண்டும் என்பது அல்ல. ஒன்று, தவறான உபாய முறைகளிலிருந்து நீங்குதல். 2, புவிக்கு பொருத்தமான அல்லது நிலைவேறான தன்மைக்கு செல்லுதல் பசுமை பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருக்கிறது.
என்கிற அடிப்படையில் உங்களோட சுருக்கம் இருந்தால் நீங்கள் சரி போட்டுக்கொண்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கொள்ளே. அடுத்த ஒரு பகுதி போட்டுமா? நீங்கள் எதுவும் சொல்லாதபடியால சரி என்று நினைச்சுக்கொண்டு அடுத்த பகுதி போகும். வனத்துறை தொடர்பான வான்மையினர். இந்த வான்மை என்கிற சொல்லுக்கு சொல்லுங்க. என்னன்னு சொன்னா சார், இந்த சின்ன ஒரு அபிப்பிராயம் ஒண்ணு என்னன்னு சொன்னா, சொல்லுங்க. இந்த பந்தில சின்ன சுருக்கம் தானே சார் எழுதுறோம். அதுல நீங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமான பாயிண்ட வந்து அதை மார்க் பண்ணி தந்தீங்கன்னா சம்பந்தப்பட்டு அதோட விவரிக்கிற மாதிரி வளமையை செய்யற மாதிரி இது செஞ்சுட்டு போனேன்னா சார். இதுல முக்கியமான பாயிண்ட் முகமட் இதான் 3 விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இல்ல சார், என்ன நினைச்சேன்னா தடித்தெழுத்து வரும் தானே, அதுக்கு ஒரு நீங்க ஏதாச்சும் ஒரு சொன்னீங்கன்னா அப்படி இப்படி போன நல்லா பட்டுச்சு. திருப்பி கேளுங்க. வளமையா அந்த சின்ன சுருக்கத்துல அந்த தடித்த எழுத்துற விளக்கம்னு வர கேட்பாங்க தானே. ஓம் இதுல தடித்த எழுத்து இல்லப்பா. இல்ல சார், அதான் நீங்க ஒரு தடித்த எழுத்து அடையாளம் பண்ணி அப்படி போன நல்லம்மான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே நாங்கள் அடுத்த பேப்பர்ல அழகா இருக்கு, அதை பார்ப்போம். சரிதான். வளமையாக அதை 5 புள்ளிக்கு கேட்பாங்க, இது குறைஞ்ச புள்ளிக்கு கேட்டிருக்கிறபடியாக அதை கேட்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப 20 புள்ளி போட்டிருக்காங்க இதுக்கு. சரியா, 1க்கு 10 புள்ளி சும்மா இல்லை, 10 புள்ளி கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு. ஆனால் வாசிக்க விளங்காது, என்ன சொல்றாங்கன்னு விளங்கி கொள்றதுக்கே ரொம்ப நேரம் செல்லும். ஆனால் தடித்த எழுத்தும் கூட கேட்கல, தனியாக சுருக்கம் மட்டும் போடுங்க என்று சொல்லி அதுக்கும் பாருங்க 8 லைன் கொடுத்திருக்கிறான். தந்ததை விட தந்தது 7 லைன், எழுதுறதுக்கு தந்தது 8 லைன். அப்போ எங்கடைய அக்கள் இயன்ற அளவு சுருக்கிறோம்னு சொல்லிட்டு 20-25 சொற்கள் எழுதுவாங்க. அந்த தவறை செய்திடாதீங்க. சரி, இதுன்ற சாராம்சம் இவ்வளவுதான். சரி தானே. இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நான் விளங்கப்படுத்தி சொல்லிட்டேன் தானே. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு புவிக்கு உவப்பான நிலைவேறான தன்மை என்பது பூமிக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய நீண்ட காலம் நிலைத்திருக்கின்ற தன்மை வாய்ந்த என்று சொல்லு. அதே போல இங்க அபிவிருத்தி சட்டகங்கள் மற்றும் பொருளாதார உபாய முறை என்று சொல்லப்படுகிறது. அபிவிருத்திக்கு என மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டமிடல் மற்றும் அவற்றின் படிமுறைகளும் அபிவிருத்தி அடைவதற்காக வகுத்து கொள்ளப்பட்ட தந்திரோபாயங்களும் என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக, அந்த புரிந்து கொள்ளலை அளவுறதுக்காகத்தான் தடித்த எழுத்துல சொற்கள் தருகிறது. அப்படி தரப்பட்ட ஒரு உரைப்பகுதி அடுத்த பேப்பர்ல இருக்கு, நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப இங்க 3 விடயம் இருக்கான்னு பாருங்க. ஒன்று, பொருத்தமற்ற நெருக்கடிகளிலிருந்து நீங்குவது, அல்ல தவறான உபாயங்களிலிருந்து நீங்குவது. 2வது, பொருத்தமான நிலைவேறான தன்மைக்கு இட்டு செல்வது. இந்த 2ஐயும் பசுமை பொருளாதாரம் செய்யும் என்கிற வகையில சுருக்கம் இருக்குது. 13 சொற்களுக்குள்ள இருக்குது என்றால் அழகாக உங்களோட விட சரியானது என்று கருதி கொண்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த பகுதியை வாசிப்போம். இந்த வான்மை என்கிற சொல்லுக்கு விளக்கம் சொன்னால், வான்மை என்கிறது ஆங்கிலத்தில் ப்ரொஃபஷனல் என்று சொல்லுவாங்க. உண்மையில இந்த ப்ரொஃபஷனல் என்று சொல்லுகிறதுக்கு மற்ற துறைகளுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்றால், இவர்கள் அவர்களுடைய ஜீவிய பரியந்தம், அவர்கள் உயிரோடு வாழுகிற காலம் மட்டும் அந்த துறை சார்ந்த பங்களிப்பை வழங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள். இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன், ஒரு ஆசிரியர், அவர் அரசாங்க சேவையிலிருந்து 60வது பிறந்த நாள் போயிடுவார். ஆனால் அவர் எப்பவுமே கற்பிக்கலாம். அவர் தனக்கு இயலுமான காலம் வரைக்கும் கற்பிப்பதற்கான உலக அங்கீகாரம் அவர்கிட்ட இருக்கு. ஒரு சட்டத்தரணி இருக்கிறார், அல்ல ஒரு நீதிபதி இருக்கிறார், அவர் ஓய்வு பெற வேண்டிய 63 வயது வருகிற போது அவர் ஓய்வு பெறுகிறார். ஆனால் சட்டம் தொடர்பான எந்த கிரமங்கள்லையும் அவர் வாழுகிற காலம் மட்டும் ஈடுபடலாம். சட்டத்தரணியாக அவர் தொடர்ந்து ஈடுபடலாம். இப்படியாக உலகம் ஏற்றுக்கொண்ட துறையைத்தான் நாங்கள் வான்மை துறை என்று சொல்லுகிறது. இது உண்மையாக எங்களுக்கு கூட இல்லை. நாங்கள் சுப்ரீம் சர்வீஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவோம், இலங்கை நிர்வாக சேவை. என்னுடைய 60வது பிறந்த நாளில் நான் ஓய்வு பெற்ற பின்னர் நான் பிரைவேட்டாக அரசாங்க அதிபர் வேலை பார்க்க போகணுன்னு பார்க்கலாம். ஆனால் ப்ரைவேட்டாக டாக்டர் வேலை பார்க்கலாம், ப்ரைவேட்டாக டீச்சர் வேலை பார்க்கலாம், ப்ரைவேட்டாக லாயர் வேலை பார்க்கலாம். அப்படி சொல்லப்படுகிற அந்த துறையைத்தான் வான்மை துறை என்று சொல்லுகிறது. இந்த ப்ரொஃபஷனல் என்கிறதுக்கான வார்த்தை, அந்த விளக்கத்தை சொல்ல வேணும் போல இருந்தது. சரி, இதுக்குள்ள போவோம். வனத்துறை தொடர்பான வான்மையினர், ஏனைய அரசாங்க அதிகாரிகள். பாருங்க, வான்மையினர் ஏனைய அரசாங்க அதிகாரிகள். நான் சொன்ன மாதிரி
இந்த வான்மையினர் என்கிறது வேற டீம், இது 60வது பர்த்டேயோட வீட்டை ஒரு டீம். இதுதான் அந்த வித்தியாசம். வனத்துறை தொடர்பான வான்மையினர் ஏனைய அரசாங்க அதிகாரிகள் ஆகியோருக்கு மிக சொற்ப அளவான வளங்களில் இருந்து பாரிய பணிகளை செய்ய வேண்டி உள்ளது. ஒரு புறத்தில் பல பிரச்சனைகள், பொறுப்புகள் ஆகியவற்றுக்கு அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதுடன் மறுபுறம் உயிர் பல்வகமை காப்பு, நீரேந்து பிரதேசங்களை பாதுகாத்தல், காணியற்றோருக்கு காணிகளை வழங்குதல், அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு தேவையான நானாவித வனம் சார்ந்த உற்பத்திகளை வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவும் வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். வனத்துறை தொடர்பான வான்மையினர் ஏனைய அரசாங்க அதிகாரிகள் ஆகியோருக்கு மிக சொற்ப அளவான வளங்களில் இருந்து பாரிய பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. ஒரு புறத்தில் பல பிரச்சனைகள், பொறுப்புகள் ஆகியவற்றுக்கு அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி உள்ளதுடன் மறுபுறம் உயிர் பல்வகமை காப்பு, நீரேந்து பிரதேசங்களை பாதுகாத்தல், காணியற்றோருக்கு காணிகளை வழங்குதல், அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு தேவையான நானாவித வனம் சார்ந்த உற்பத்திகளை வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவும் வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சரி, இப்போ இந்த உரைப்பகுதியில எதை பற்றி ஒரு ஆசிரியர் பேச வருகிறார்? உரையாசிரியர் எதை பற்றி? வனத்துறை வான்மையினர் கடமைகள், வனத்துறை 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 வான்மையினர் கடமைகள். வான்மையினர் மற்ற அதிகாரிகளை விட்டுடுவீங்க. அப்ப வனத்துறை அலுவலர்கள் என்ற ஒற்ற வார்த்தையில போடுவோம். அப்ப வான்மையினரும் ஏனைய அரசாங்க அதிகாரிகளும் வருவினும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையா மாணிக்கம்? அவங்களுக்கு குறைந்த அளவு வளங்கள்ல இருந்து கூடிய பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு. வனத்துறை அலுவலர்கள் குறைந்த வளங்களில் இருந்து அதிக பணிகளை செய்ய வேண்டி உள்ளது. இது அவர் சொல்லுகிற பிரதானமான கருத்து. அப்ப கீழே இருக்கிறது அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய வேலை. உதாரணம் இதுக்குமே கீழே இருக்கிறது, அதை பற்றி அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்படியா? விளங்கப்படுத்துறாங்க. மேல சொல்லப்பட்ட பகுதியை கீழே வச்சு விளங்கப்படுத்துறாங்க. என்னென்ன செய்யணும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள், பல பணிகள் செய்ய வேண்டி இருக்கு. அந்த பணிகள்லாம் கீழே சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் பிரச்சனைகள், பொறுப்புகள் ஆகியவற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வேற உயிர் பல்வகமை காப்பு, நீரேந்து பிரதேசங்களை பாதுகாத்தல், காணியற்றோருக்கு காணிகள் வழங்குதல், அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு தேவையான நானாவித வனம் சார்ந்த உற்பத்திகளை வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கு. அப்போ மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படியே அதனுடைய சுருக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளே. என்ன மேலே சொல்லப்பட்டிருக்க இந்த செய்ய வேண்டி உள்ளது என்று இருக்கிறத இந்த சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளே. ஆனால் இந்த தொடர்பான வான்மையினர், ஏனைய அரசாங்க அதிகாரிகள் என்கிற இந்த பகுதியை இந்த பகுதியை சுருக்கி ஒரு சொல்லாக மாற்றிக்கொள்ள முடியும். வனத்துறை அலுவலர்கள், வனத்துறை அலுவலர்கள் என்ன? வனத்துறை அலுவலர்கள் மிக குறைந்த அளவான வளங்களில் இருந்து அதிக அளவான பணிகளை செய்ய வேண்டி உள்ளது. இதுதான் இந்த உரைப்பகுதியின் சாராம்சம். கொஞ்சம் இலகுவா விட வருகிற மாதிரி இருக்கிறதுக்காக இதை கஷ்டப்படுத்தி இன்னும் கடினமாக எழுத வேணும் என்று யோசிக்க தேவையில்லை. அப்போ வனத்துறை அலுவலர்கள் அல்லது வனத்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள், வனத்துறை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லுவோம். ஆண்மையினராக இருந்தாலும் ஏனைய அரசாங்க அதிகாரிகள் இருந்தாலும் சரி. அப்போ வனத்துறை உத்தியோகத்தர்கள் மிக குறைந்த அளவான வளங்களில் இருந்து என்ற நாங்கள் சொல்லுகிற அருமையான வளங்களில் இருந்து அல்ல அருமைத்தன்மையான வளங்களில் இருந்து அதிக அளவான பணிகளை செய்ய வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை கீழே விளங்கப்படுத்தி இருக்கு. என்ன வளங்கள் அவர்களுக்கு அருந்தலாயிருக்குன்னு சொல்லி விளங்கப்படுத்த இல்லையே. நாங்கள் அந்த பகுதியை கையை விடலாம். நான் இதை சாதாரணமாக சொல்லுகிறேன். நான்
இந்த மரக்கொப்பில் தேன் கூடு கட்டி இருக்கிற போது அந்த கொப்போடு இருக்கிற மேல் பகுதி மட்டும் தேனுக்கும் கீழே இருக்கிறது பெரிய அளவுக்கு பயன்படாது. அதே மாதிரியான ஒரு உரைப்பகுதி. சரிதானே? இப்போ இந்த வினாத்தாள்லையும் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு நல்ல சுருக்கம் இருக்குது, மிக அழகான சுருக்கம் இருக்குது. தயவு செய்து நாளைக்கு இந்த சுருக்கத்தை எழுதி கொண்டு வாங்க. நாங்கள் 2 சுருக்கம் நாளே பார்க்க வேண்டி இருக்கும். அந்த அக்கௌண்டன்ட் சர்வீஸ் எக்ஸாம் பேப்பரில் இருக்கிற சுருக்கமும் இதில் இருக்கிற சுருக்கம். வெறுமனே சுருக்கம் மட்டும் எழுதுவது எங்களோட நோக்கம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுப்பாய்வு ரீதியான விடயங்களையும் பார்க்க வேண்டும். நான் உங்களுடைய தயார்படுத்தலுக்காக நேரம் ஒதுக்குற அடிப்படையில் இன்றைக்கி 9:30 நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து வருகிற செயலமர்வு நாளைக்கு நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை நடுவில் வச்சுக்கொண்டு 7:30 தொடக்கம் 10 மணி வரைக்கும் படிக்கலாம் என்று யோசிக்கிறேன். இந்த பரீட்சைகள் அன்மிச்சு வருகிறதால இயலுமான வரைக்கும் நேரத்தை அதிக அளவில் செலவு செய்ய வேணும். இந்த அளவில் இன்றைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆஃப் ரெக்கார்டிங் சொல்லுகிறதாக இருந்தால்